ஹாய், வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பலாப்பழத்தை வச்சு ஒரு கேசரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்புல தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அது கூட ரவையும் கேசரி பவுடர் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பெலாச்சோலையை சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு ரவை எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் பெலாச்சோலையை அரைச்சி வச்சுருக்கேன். வாங்க சேர்த்துக்கலாம். பெலாச்சோலை பேஸ்ட்டு போட்டு கிளறியாச்சு. சர்க்கரை சேர்த்துக்கலாம். கேசரிக்கு முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்து செய்யும் போது ஒட்டாமல் நல்ல டேஸ்ட்டாக வரும். நெய்யும் எண்ணெயும் காஞ்சிருச்சு. பொடிச்சு வச்ச ஏலக்காயும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் சேர்த்தாச்சு. கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக பலாப்பழ கேசரி ரெடி. ஃப்ரூட் கேசரி சாப்பிட்ருப்பீங்க, பைனாப்பிள் கேசரி சாப்பிட்ருப்பீங்க. இப்போ பலாப்பழ சீசன், அதனால் நீங்கள் பலாப்பழ கேசரி செஞ்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கேசரி சாப்பிட்லாம்.